ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்லதொரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நம்மை அழைத்துக் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் பாடவும் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தமைக்காக நானும் என் ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாட்காலங்களில் நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரின் நாளில் நமக்கு சுத்தமான வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக ராக்காலங்களில் காத்திருந்த நேரங்கள் உண்டு. அப்படியே ராக்காலங்களில் காத்திருந்தேன். திரும்பவும் அதிகாலையில ஒரு 3:30 மணி இருக்கும். நான் திரும்பவும் இருந்து என்னுடைய தேவனுடைய சன்னிதானத்தில் நான் அப்படியாக கர்த்தாவே வார்த்தைகளை தாரும் என்று அவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். தொடர்ந்து வார்த்தைகளை தந்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஹல்லேலூயா என்று ஆண்டவர் தாமே என்னோடு கூட அவர் இடைப்பட்டு பேசினார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீகாவின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இந்த வார்த்தையானது தேவ ஆவியினால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு என் தேவனாய் கர்த்தர் தாமே என்னோடு இடைப்பட்டவைக்காகவும் என்னோடு பேசினமைக்காகவும் என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு இடைப்பட்டு தம்முடைய வார்த்தைகளை பேசுவாராக. வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன் அதிசயங்களை என்ன செய்வேன்? காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் பேசினமைக்காகவும் பேசுகிறமைக்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படியே கர்த்தர் என்னோடு பேசின பொழுது தொடர்ந்து கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு திரும்பவும் சொன்னார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுது அதிசயம் நடக்கும், எது அதிசயம் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நம்புகிறதற்கு ஏதுமில்லாத ஒரு காலம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்களேன். அது ஒருவேளை இந்த காலமாக இருக்கலாம். இப்படி நடக்குமா, இனி நடக்குமா என்று நம்புவதற்கு ஏதுமே இல்லாத ஒரு காலத்திலே ஒருவேளை என்ன செய்யலாம், நானும் நீங்களும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அடுத்து ஆண்டவர் சொன்னது என்னவென்று சொன்னால், நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியமாய் ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யலாம், இன்றைக்கு தென்படலாம், இருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கை இழந்து நிற்கிற ஒரு மனிதனுக்கு நான் செய்கிறதுதான் அவனுடைய வாழ்க்கையில அது அதிசயம் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த கிருபைகளுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்புகிறதுக்கு ஏதுமில்லாத காலம், நம்புகிறதுக்கு ஏதுமில்லாமல் போய்விட்டது ஒரு காரியம், அவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கு ஒருவேளை நானோ நீங்களோ எல்லாரும் கேட்கிற மக்களோ என்ன செய்திருக்கலாம். இந்த காலங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கலாம். நம்பிக்கை இழந்து ஒரு மனிதன் நிற்கிற பொழுது அவனுக்கு நான் செய்கிறது தான் அதிசய மகனே. அப்படி அதிசயமான காரியங்களை என்ன செய்வேன், நான் உனக்கு மாத்திரமல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் செய்வேன் என்று கர்த்தர் என்னோடு கூட திடப்படும்படியாக கர்த்தர் அந்த கால வேளையில் அந்த 3 மணி அளவில் என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன பொழுது நான் சிறந்தாழ்த்தி என் தேவனை நான் என்ன செய்து கொண்டு பணிந்து கொண்டு அவைகளுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் தேவ ஆராதனை செய்யும்படியாக தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்களும் உங்களுடைய மனதிலே நம்பிக்கை இழந்து என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். இன்றைக்கு அந்த அதிசயம் நடக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறதற்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அதிசயம் நடக்கும். நீங்கள் நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம், நம்பிக்கையை நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். அப்படித்தான் அன்றைக்கும் ஒரு காரியம் இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 15 முதல் சில வசனங்களை நம்மை வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்கிற முடிகிறது. அங்கே ஒரு ஆபிரகாம் என்கிற ஒரு தகப்பனும் சாராள் என்கிறதான ஒரு தாயும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தார்கள், காத்திருந்தார்கள் என்று சொல்லி நம்மை பார்க்கிறோம். காலங்கள் போய்கொண்டே இருந்தது. நம்பிக்கைக்கு ஏதுமில்லாத ஒரு கால சூழ்நிலையும் காரியமாக அது மாறிவிட்டது. அவர்களால் நம்ப முடியவில்லை. நம்புவதற்கு நம்பிக்கை அவங்க இழந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஆண்டவர் சொன்னார், நடக்கல, பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினைச்சுதாங்க. அவங்க ஒருவேளை தங்களை திடப்படுத்திக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல.
அங்கே இப்படி ஆண்டவர் திரும்ப அவரோடு கூட அந்த காலத்துல அந்த நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத அந்த காலத்துல நம்புவதற்கு ஏதுவில்லாத அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஒருவேளை நம்பிக்கை இழந்து நின்றார்களோ என்னவோ தெரியவில்லை, அவர் பேசினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 15 முதல் சில வசனங்களை ஒரு தேவனு கூட எடுத்து வாசிக்கலாம். என்ன சொன்னார்? ஆண்டவர் பேசினார் எழுதப்பட்டிருக்கிறது. சூழ்நிலை அப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான், கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். வாசிக்கலாம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி அவர் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழைக்காதிருப்பாயாக. அவளுக்கு பேராயிருக்கும். சாராய் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதிப்பேன். அவளாலே நான் உனக்கு ஒரு குமாரனை அருள் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் குழந்தை இல்ல ஒரு பிள்ளை கிடைச்சா ரொம்ப நல்லது நினைச்சிட்டு இருந்த பொழுது நான் ஜாதிகளுக்கு பல ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? அவளை நான் தாயாக்குவேன். அவள் மூலமா ஒரு தேசமே உருவாகும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார் சொன்னார் என்று பார்க்கிறோம். எப்படி சொன்னார் அந்த காலத்துல அது ஒரு கஷ்டமான காரியம் தான், விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வசனங்களை கூட வாசிக்கலாம். 17 முதல். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து பணிந்தார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து பணிந்து 100 வயதானவளுக்கு பிள்ளை பிறக்குமோ? நகைத்து 100 வயதானவளுக்கு அவர் சிரிச்சுட்டாரு. அவருக்குள்ள சிரிப்பு வந்துட்டு அவர் சிரிச்சுட்டாரு. அவரால் நம்ப முடியல. நம்ம ஏது இல்லை பாத்தீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலையில கர்த்தர் செஞ்சாரு. அப்படி சொன்னாரு என்று சொல்லி பார்க்கிறோம். 2 ஜன்னலை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க, தொடர்ந்து வாசிக்க. 100 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று நான் இதயத்திலே சொல்லிக்கொண்டேன். சொல்லிக்கொண்டே இஸ்மவேலுடன் பேசுவானாக இந்த ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஏற்கனவே ஒரு அப்படி இருந்தது, இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளை இருக்கு, அவன் பிழைப்பானாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அங்கே பார்க்க முடிகிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. அப்பொழுது தேவன் உன் மனைவியாக சாராள் நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அப்படின்னு அவர் நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில நம்ப முடியாத காரியத்தை என்ன செஞ்சாரு? நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி எழுதப்பட்டது. சாட்சி அந்த கதை அடைச்சுக்கோங்க. அதுக்காக ஆண்டவரே நான் சோதரிப்போம். தேவசமுத்திர கடவுள் இருக்கிறானே தேவனுடைய பிள்ளைகளே, நம்புறதுக்கு ஏது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்பிக்கையை தருவாரு, ஊட்டுவாரு. ஊட்டி ஒரு காரியத்தை செஞ்சாதான் அதுக்கு பேரு என்னது? ஆசீர்வாதம். அவருக்கு மட்டுமா நம்ப முடியல, நம்புறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது ஆதியாகமம் 18ல ஆண்டவர் ஒரு நாள் என்ன செஞ்சாரு? அவரு ரூபம் எடுத்து அவருக்கு 2 தூதர்களை கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சாரு? ஏசப்பான்னு செய்யுங்களேன் அவரு வந்தாரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு இடத்துல சுவிசேஷத்துல உனக்கு 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று சொல்லி கேட்ட பொழுது ஆபிரகாம் உண்டானதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவன் தேவைப்படுகிற போதுதான் ஆண்டவர் மனித ரூபத்திலே என்ன செய்தார்? கடந்து வந்து தம்முடைய பக்தர்களை சந்தித்தார். அப்படி அன்றைக்கு ஒரு நாள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவருக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். அப்படி வந்த வேலையில தேவனாய கர்த்தர் என்ன செஞ்சாரா? அவங்க கிட்ட ஆண்டவருக்கு என்ன செய்தாரு? ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 18:9 முதல் சில வசனங்களை வாசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவர்கள் அவனை நோக்கி மனைவி சாராள் எங்கே என்றார். அது கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். ஆமா, வீட்டுல இருக்காங்கய்யா, அந்த கூடாரத்துல இருக்காங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. அப்பா சரி. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு பார்க்கிறோம். இவங்களுக்கு அம்மாவுக்கு நம்பிக்கை போயிட்டு நம்ப முடியல. அப்படி சூழ்நிலை காலம். ஒரு உற்பவ கால திட்டத்துல நிச்சயமா உன்னிடத்துக்கு திரும்ப வரும், 10 மாசம் கழிச்சு வரேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்பொழுது மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி சொன்னாரு. இந்த வந்திருக்கிறாரே ஒரு இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வந்தாங்களா?
சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு என்ன செய்தது? சாராளுக்கு நின்றிருந்தது. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தை நகைத்து நான் கிழவியும் வயதுமான பின்பு எனக்கு எப்படி திரும்பவும் இந்த பாக்கியம் கிடைக்க குழந்தை பாக்கியம் என்று தனக்குள்ளே எண்ணினார் என்று பார்க்கலாம். அப்போ ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை வருவதை நான் கிழவியா இருக்க பிள்ளை பிறக்கிறது எப்படின்னு கேட்டாருன்னு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவாத காரியம் உண்டோ? காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அவன் 10 மாசம் கழிச்சு வருவேன் திரும்பவும் சொன்னார். திரும்பவும் உறுதியா சொன்னார், 10 மாசம் கழிச்சு வருவேன். ஹல்லேலூயா. அப்படி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். உனக்கு ஒரு குமாரன் இருப்பா அப்படின்னு சொன்னதாக அங்கே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அங்கே ஆபிரகாமும் நகைத்தாரு, இங்க சாராளும் நகைத்தாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ப முடியல, இனிமே இது நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்க, நல்ல பக்தர்கள் சொன்னாரு, நடக்கல, என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல வருத்தப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறான், இவரை போய் நம்ம இத்தனை வருஷமா என்ன செஞ்சோம், நம்ம தொழுது கொண்டு வந்தோமே, இவருக்கு ஆராதனை செஞ்சு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகணும்னு நினைக்கல. ஆண்டவர் இவர்தான் கடவுள் தேவன் என்று அறிந்து கொண்டோம். சரி அப்படிங்கிற அந்த மனநிலை எண்ணத்தில் அந்த குணம் அவங்க விட்டு போகல, ஆண்டவருக்குள்ளதான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. இதை நம்மளுக்கு வாழ்க்கையில முக்கியமா கைக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, சொன்னதை செய்கிறவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று வேதத்துல நம்ம என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அப்படியே அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு அது பெரிய காரியம், அவருக்கு காரியமே இல்லை, அதுதான் உண்மை. அப்படிங்கிறத தேவனுடைய பிள்ளைகளாக நாம என்ன செஞ்சோம், நம்ம அறிஞ்சுக்கணும். அப்படிதான் அவர்கள் செஞ்சாருங்க. அவங்களுக்கு அது அப்படி ஒரு இருந்த நம்பிக்கைய அவங்க விட்டுட்டாங்க, இழந்துட்டாங்க, நம்ப முடியல. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல தான் அதனாலதான் சிரிச்சுட்டாங்க, உள்ளுக்குள்ள எழுந்துட்டாங்க, மனசுக்குள்ள சிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் சிரிக்கல ஆண்டவர் சொன்ன கூட இல்லை, நீ சிரித்தாய் பரவாயில்ல, நான் 10 மாசம் கழிச்சு வருவேன், உனக்கு குழந்தை நீ பெற்றிருப்ப, அதை நீ கையில வச்சிருப்ப அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரா சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நடந்தது என்று 21ஆம் அதிகாரத்திலே 1 முதல் சில வசனங்களை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம் 21ல. அப்படியே ஆண்டவரே, அதான் நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை இழந்து இருந்தவங்களுக்கு ஆண்டவர் செய்யறதுக்கு பேர் தான் அதிசயம், இல்லைன்னா அதுக்கு பேர் அதிசயமே இல்லை. ஹல்லேலூயா. முடியும் என்று எண்ணுகிற பொழுது செய்கிறது இல்லை அதிசயம். முடியல, முடியாது, முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற நேரத்துல நமக்கு ஏதாவது ஆண்டவர் செஞ்சார்னா அதுக்கு பேர் தான் அதிசயம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அப்படி ஒரு காரியத்தை ஒரு அதிசயத்தை எந்த ஒரு காரியத்தில் நமக்கு அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் மேல் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உயிருடன் குறித்தபடி சாராளுக்கு செய்திருந்தார். சொன்னபடி செய்திருந்தார். ஒரு அதிசயத்தை நடப்பித்தார். ஹல்லேலூயா. நடப்பிப்பாரு, நமக்கு நடப்பிப்பாரு, எனக்கு நடப்பிப்பாரு, உங்களுக்கு நடப்பிப்பாரு. நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு போன நேரத்தில் நடக்கிறதுக்கு பேர் தான் அதிசயம். அப்படி நடக்கும். நடக்காதுன்னு ஒரு முடிவுல இருப்பீங்க, எனக்கு ஒரு காரியமா இருக்கும், உங்களுக்கு ஒரு காரியமா இருக்கும், இல்ல கேட்கிறவங்களுக்கு ஒரு காரியமா இருக்கும், இருக்கிறவங்க வந்திருக்கிறவங்களுக்கு காரியமா இருக்கும். ஆனா அது நடக்கும்ங்கிறது தான் அது காரியமாக இருக்கிறது. அதற்காக நம்ம சோதனைப்போம் பாருங்க. அப்படியே கர்த்தர் சொன்னபடி வந்துச்சு. அடுத்த வசனங்களை வாசி பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாய் தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்கே எழுதுக்கு 6 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சாராள் இப்ப என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. தேவன் நகைக்க பண்ணினார். தேவன் நகைக்க பண்ணினார். அன்னைக்கு சொல்லுகிற பொழுது 10 மாசத்துக்கு முன்னால ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு, 2 தூதர்களை கூட்டிட்டு வந்திருந்தாரு. அந்த வரையில சாராள் ஒரு பிள்ளை என்ன செய்வா, ஒரு உற்பத்தி கால திட்டத்துல 10 மாசத்துல கழிச்சு நான் வருவேன், அப்போ ஒரு குழந்தைய என்ன செய்வா, அந்த மார்பில அணைத்து வைத்திருப்பார் என்று நான் சொல்லும் பொழுது எனக்கு அன்னைக்கு சிரிப்பா இருந்துச்சு.
சிரிக்கணும் போல இருந்துச்சு, சிரிச்சுட்டேன், எனக்குள்ள சிரிச்சுட்டேன். ஆனா என்ன நடந்துட்டு அவர் சொன்னபடி செஞ்சுட்டார், ஒரு அதிசயத்தை செஞ்சுட்டாரு. இது அதிசயம் தான் அப்படின்னு அவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாங்க, சாட்சி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். இதை கேட்கிற யாவரும் என்னோட நகைப்பார்கள். இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவார்? சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று எவன் ஆபிரகாமுக்கு சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாளே என்றார். பெற்றாளே என்று சொல்லி அந்த அதிசயத்தை நினைச்சு அதிசயப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதான் அதிசயம். நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது தொடர்ந்து என்னிடத்துல பேசி, நம்புறதுக்கு ஏதுவான காலமும் இல்ல, நம்பிக்கைக்கு ஏதுவான காரியமும் இல்ல, நம்பிக்கைக்கு ஏதுவான காரியமா இல்லாம போயிட்டு அந்த நம்பிக்கையும் நீ இழந்து நிற்கிற வேலையில தான் நான் அந்த காரியத்தை உனக்கு செய்வேன். அதுக்கு பேர் தான்ப்பா அதிசயம். அதுதான் உனக்கு அதிசயமா இருக்கும். அந்த அதிசயத்தை எல்லார்ட்டையும் நீ கூப்பிட்டு சொல்லுவேன். சாராள் சொன்னது போல, சாராளம்மா சொன்னது போல என்னை கர்த்தர் சொல்லுகிறதுக்காக ஆண்டவரை நாம் துதிப்போமாக. இன்னொரு பக்கத்துல பார்ப்போமா? லூக்கா 1:7 வாசிச்சு பாருங்க. அங்கேயும் இதே போல ஒரு அதிசயம் என்ன செஞ்சிச்சு, வயசான 2 பேருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். ரொம்ப வயசாயிட்டு ஆனா அது நடந்துச்சு. லூக்கா 1:7 ஒரு தேவனுடைய ஊழியரை எடுத்து வாசி பார்க்கலாம். அங்கே சகரியான்னு ஒருத்தர் இருந்தாரு, எலிசபெத்னு ஒரு அம்மா இருந்தாங்க. 2 பேரும் கணவன் மனைவியா இருந்தாங்க. ஆனா நல்ல வயசாயிட்டு முதிர் வயது உள்ளவர்களாகி விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து அந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்பா. எலிசபெத் மலடியா இருந்தபடியால் வயசான மாத்திரமல்ல மலடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பிள்ளைகளாக இருந்தது. மலடியா இருந்ததுனால அவங்களுக்கு பிள்ளைகளாக இல்லாத இருந்தது. இருவரும் வயது சேர்ந்தவர்களாயும் இருவரும் ரொம்ப வயசானவங்களாய், வயசும் போயிட்டு 2 பேருக்கும் வயசும் போயிட்டு ஏற்கனவே அவங்க மலடியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளை பெறுவதற்கு ஏதுவான காரியம் அவங்களுக்குள்ள இல்லாம இருந்திருக்கு ஏற்கனவே. இப்ப வயசு ஆயிட்டு எப்படி ஒரு சூழ்நிலை. அதே ஆபிரகாம் சாராள் தம்பதியை போலதான் இந்த தம்பதிகளுக்கும் நம்பிக்கைக்குரிய காலமும் போயிட்டு அது நம்பிக்கைக்குரிய காரியமும் இல்லாம ஆயிட்டு அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லை. அதான் உண்மையில் பார்க்கிறோம். பாருங்க, அதே 19-20 வாசிங்க. தேவதூதன் வந்து அவர்கிட்ட பேசினாரு. இங்க தேவதூதனை கர்த்தர் அனுப்பி விட்டாரு. போப்பா போய் எனக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அருமையான என்னுடைய ஊழியக்காரர்கிட்ட போய், சகரியாட்ட போய், நம்பிக்கை வந்து நிற்கிறாயா, உனக்கு ஒரு அதிசயம் நான் செய்ய போறேன்னு நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புன பொழுது இவருக்கு நம்ப முடியல. நம்ப முடியாத காலத்துல செய்யறது தான் அதிசயம். நம்பிக்கை வந்து நிற்கிற பொழுது செய்கிறது தான் அது நமக்கு அதிசயமாக தெரியும். ஹல்லேலூயா. வாசிங்க. தேவதூதன் அவர்களுக்கு பிரதித்திரமாக நான் தேவ சந்நிதியில் 18-19 வாசிங்க. அப்படி சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனாலே அறிவேன்? நான் தேவனாய் இருக்கிறேன். ஆமா, என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். நம்ப முடியல. தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக நான் தேவ சந்நிதியில் இருக்கிற கபிரியேல் என்பவர் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். வாசிங்க. அடுத்த வருஷம் கூட வாசிங்க. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசித்தபடியினால் இவைகள் சம்பவிக்கும். நான் மட்டும் நீ பேசவும் நம்மால் ஊமையாக இருப்பாய் என்றான். ஹல்லேலூயா. அப்போ வந்தது தேவதூதன் கூட அவருக்கு நம்ப முடியல, தெரியல. அவருக்கு பார்க்கிறதே நம்ப முடியல. அந்த அளவுக்கு நம்பிக்கை இழந்து போய் இருந்தாரு. ஆனாலும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறத அவங்களை விடல, ஆராதனை நடத்துறத என்ன செய்யல அவர் விடல. அதுல பயபக்தியா அவர் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சரி, நம்ப வைக்க முடியல, அதனால இவனுக்கு ஒரு நம்பிக்கைய உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இவரால 1 என்ன செய்ய முடியல, பேச முடியல. உள்ள தூபம் காட்டிட்டு அவர் வெளியில வந்து
ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அப்போ கையில உயர்த்தி என்ன செய்வார்கள்? வெளியே வந்த உடனே பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவங்க கர்த்தருடைய நாமத்தினால ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது ஆசாரியனுடைய வேலையா இருந்த அப்படின்னாலே ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் அவர் வெளியே வந்த உடனே கையை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு சொல்லி குனிஞ்சிருந்தாங்க. சத்தம் கேட்கல. கையை அப்படி ஒருத்தினவரு அப்படி எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அமைதியா சொல்லிட்டு நான் வாய் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாருல. அப்பவுமே அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். சம்பவம் நடக்கல. இப்படி ஒரு சம்பவம் நமக்குள்ள நகர்ந்ததுனால இது ஆண்டவர் செய்வார் என்று அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ப வைக்கிறதே பெரிய அதிசயம். நம்ப முடியாத காலத்துல அப்படின்னு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரு. நம்ப முடியாத காலத்துல நம்ப வைக்கிறதே, அப்படி ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள உண்டாக்குறதே ஒரு பெரிய அதிசயம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொன்னார். அதற்காக நான் ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து 10-18 முதல் சில வசனங்களை வாசிட்டீங்களா? அப்படியாவது நடந்தது என்று சொல்லி கூட நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் அதிகமாக என்ன செய்யணும்? சோதரிக்க வேண்டியதா இருக்கிறது. லூக்கா 1:34 முதல் 37 வரைக்கும் வசனங்களை கூட வாசிக்கலாம். மரியாதை மாவட்டத்தில் ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறார். அது எப்படி அப்படின்னு அவங்க கேட்ட பொழுது, இப்படி ஒரு அதிசயம் உனக்கு உறவுக்காரியா இருக்கிற ஒரு மகளுக்கு நடந்திருக்கு, அதனால உனக்கு நடக்குன்னு தேவதூதன் சொன்னதாக அங்கே எழுதப்படுகிறது. வாசிக்கிற லூக்கா 1:34 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? ஆமா, கல்யாணமே ஆகலப்பா, ஆனா உனக்கு ஒரு குழந்தை, உனக்குள்ள ஒரு குழந்தை ஒன்று உற்பத்தி ஆகும், நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும் என்று அப்படி சொன்ன பொழுது இதற்கு வாய்ப்பே இல்லையே, கல்யாணமே ஆகல, எப்படி அப்படி கேட்ட பொழுது தேவதூதன் அவளுக்கு பிரயத்தனமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தனாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறார். உனக்கு ரொம்ப சொந்தக்காரி இல்ல இந்த எலிசபெத், அந்த அம்மாவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. இப்போ மலடி எனப்பட்ட மலடி அவளுக்கு என்ன செஞ்சிருக்க? ஆண்டவர் எடுத்திருக்காரு, அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்போ குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. இப்போ 6வது மாசம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கலாம். இங்க மரியாதை மாட்டில் அந்த எலிசபெத்துடைய காரியங்களை குறித்து அவரு சொன்னாரு, விசுவாசிகளுக்கு ஏதுவாக சொன்னாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நடந்துட்டு பாருங்க. 57-58 வசனங்களை வாசித்து பாருங்க. 57-58. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அவளிடத்தில் தன்னுடைய இரக்கத்தை விளங்க பண்ண அவளுடைய அயலகத்தாரும் பந்தி ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். இங்க அப்படி ஒரு அப்படியே சொன்ன மாதிரியே அப்படி நடந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் ஆபிரகாம் சாராள்கிட்ட பேசுகிற பொழுதும் அந்த பிள்ளைக்கு முன்னக்கூட்டி அவர் பேர் வச்சுட்டாரு. இதான் நீ பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி பேர் சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கேயும் பிறக்கிற பிள்ளைக்கு நீ யோவான்னு பேர் வைக்கணும்னு அதை உறுதிப்படுத்தபடியாக அவர் ஆண்டவர் செஞ்சுட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யப்படுகிறது? இங்க பார்க்க முடிகிறது. இவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. லூக்கா 13 கூட நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்துல நம்பிக்கை ஊட்டினாரு அப்படின்னு நம்ம பார்க்கப்படுகிறது. லூக்கா புஸ்தகத்துல நிறைய கர்த்தர் செய்த அதிசயங்களை இந்த ஆக்கியோன் எழுதி வச்சிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிங்க லூக்கா 13 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே
உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 11 முதல் கூட சில வசனங்களை வாசிங்க. அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்தானே அவர் வெட்கப்பட்டார்கள். 10 11 முதல்ல வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு கவனத்தில் அழைத்து, ஸ்திரீயை உன் பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் நிமிர்ந்து தேவனை மேம்படுத்தினாள். அந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி நடக்கும்னு அந்த அம்மா நினைக்கிறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம உணர முடிகிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நாம் சோதனை செலுத்துவோமாக. அது நடந்துட்டு அதான் அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நாம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் இருக்கிறார். அற்புதங்கள் என்று நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்காக நாம் இப்பொழுதும் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அதிகமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படி இன்றைக்கு நடக்கும்னு அவங்க நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் அது அதிசயமாக அவருக்கு நடந்தது. அது அதிசயமாயிற்று. அதற்காக நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஆண்டவருக்கு நம்ம நன்றி. லூக்கா 8 கூட ஒரு ஸ்திரீயை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். லூக்கா 8:43. அப்படி நம்பிக்கை இழந்து இருந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதிசயத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி செஞ்சதுனாலதான் அது அதிசயம். ஹல்லேலூயா. முடியும் அப்படின்னு மனிதன் நம்புற காரியத்தை நம்புற காலத்துல செய்கிறது அதிசயம் இல்ல. நம்ப முடியாத காலத்துல நம்பிக்கை இழந்து நிற்கிற பொழுது நம்ப முடியாம இருக்கிற ஒரு மனுஷனுக்கு செய்கிறது அதிசயம் என்று சொன்னவனுக்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. லூக்கா 8:43 ஒரு வாசிக்கலாம். அங்கே பாருங்க, அங்க ஒரு பெரும்பாடுள்ள சிலை குறித்து எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்த தன் ஆசைகளை எல்லாம் வைத்திருந்து செலவழித்தும் ஒருவரும் சுத்தமாக்க கூடாது ஒரு ஸ்திரீ சுத்தமாக்க கூடாது ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை வருஷமா போட்டுக்கு பாருங்க? 12 வருஷமா உதிர போக்கு இருந்துச்சு அவங்களுக்கு. அப்படி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு. எவ்வளவு செலவழிச்சு பார்த்தாங்க. எல்லா டாக்டர்டையும் வைத்திருந்து போயாச்சு. எவ்வளவு மருந்து எடுத்தாச்சு. எத்தனையோ காரியங்களை பார்த்தாச்சு. பக்தியுள்ள சரியா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் அவங்க ஜெபிச்சு வந்திருப்பாங்க. எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்டாங்க, முடியல. சரி, இனி இந்த வியாதியில நம்ம முடிச்சிருவோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யாரோ ஒருவர் சொல்லியிருக்காங்க, அம்மா இப்படி இயேசுன்னு ஒருத்தர் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காருமா. அவர் இப்படி ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல நம்ம இதுக்கு முன்னால நம்ம பார்த்ததே இல்லம்மா. அவர் பெரிய பெரிய வியாதியெல்லாம் குணமாக்குறாங்கப்பா, மாக்குறாங்கம்மா. சோக்கு வந்து விழுந்து கிடந்தானே, கைகால் விளங்காம சோக்கு வந்து விழுந்து கிடந்தானே ஒரு மனிதனை அவர் எழுப்பி விட்டாருமா. படுக்கையில தூக்கிட்டு வந்தாங்கம்மா. அவன் படுக்கையை எடுத்து மடிச்சு அவனே மடிச்சு வச்சுட்டு அவன் அங்க இருந்து கலந்து போயிட்டு போனாமா. இப்படி எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்யறாருமா. ஒருவேளை உனக்கும் அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது சரி கடைசியா பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. இப்ப வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு பெரும்பாடு நின்று போயிட்டு அங்கே ஒரு அதிசயம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நம்பிக்கையிலிருந்து இருக்கிறவருக்கு எந்த ஒரு செய்கிற காரியம் தான் அதிசயம். என் வியாதி போகாது, அவ்வளவுதான். நான் ரொம்ப பலவீனப்பட்டாச்சு, இனி இந்த வியாதி போகாது. இந்த வியாதியோட ஆண்டவர் நாமத்தை துதிச்சுக்கிட்டு அப்படி ஆண்டவரத்துல போய் சேர வேண்டியதா அப்படின்னு முடிவுக்கு வந்த நேரத்துல இல்ல, ஒரு வியாதியிலிருந்து நான் உனக்கு விடுதலை தாரேன்னு சொன்னாதான் அதிசயம். ஹல்லேலூயா. எந்த காரியமா இருக்கட்டும், அப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலையும் அப்படிப்பட்ட மனநிலையில நமக்கு செய்கிறது தான் அதிசயம் என்று கர்த்தர் சொன்னதுக்காக நன்றி செலுத்த. அப்படியே அதிசயத்தை நமக்கு ஆண்டவர் செய்வார், எனக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார், எல்லாருக்கும் கர்த்தர் செய்வார். எதுல நம்பிக்கை இல்லாம இருக்கிறோமோ அந்த காரியத்துல நமக்கு எந்த ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்பிக்கையை ஊட்டும்படியான காரியங்களை ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. யோவான்ல கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 38 வருஷமா சுகமில்லாம ஒரு மனுஷன் குளத்தக்கரையிலேயே உட்கார்ந்து இருந்தாரு. எப்போ கலங்க உண்டு. அப்போ எத்தனை வயசுல வந்தாரோ இப்போ 38 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்ல வயசாக கூட ஆயிருக்கும். சரி, நமக்கு இந்த பாக்கியம் இல்லை, நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு அவரு சோர்ந்து போய் இருந்துப்பாரு. அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவர்கிட்ட போனாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவர் போய் அவரை விசாரிச்சாரு, அங்கே ஒரு காரியம் செஞ்சாரு. அது அந்த மனுஷனுக்கு அதிசயம், பார்த்தவங்களுக்கு அதிசயம். அந்த சம்பந்தப்பட்டவருக்கு மாத்திரம் அதிசயமா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறது இல்லை, அதை கேட்கிற பார்க்கிற இவங்களுக்கெல்லாம் அது பெரிய அதிசயமான ஒரு காரியமாக அதை செய்யறது தான் பெரிய காரியம். அப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மார்க்கு 9ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனங்களை கூட நம்ம வாசி பார்க்கலாம். அங்க என்ன எழுதிருக்கு, அவர் அவருடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாய் எவ்வளவு காலமாய் என்று கேட்டார். ஆமா, அங்க ஒரு பையனுக்கு சுகமில்லாம இருந்துச்சு, ஆவி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இங்க பார்க்க முடிகிறது. வாசிங்க. அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. ஆமா, இந்த பாதிப்பு எவ்வளவு நாளா இருக்குன்னு ஆண்டவரே நேர்ல வந்து கேட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட வாலிப பையன் ஆயிட்டாரோ என்னமோ தெரியல. வாசிங்க. இவனை கொல்லும்படிக்கு, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகத்தினம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாவது செய்யக்கூடுமா என்னை மறந்துறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். நம்பிக்கை இல்லாம தான் இவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்ல பார்க்க முடிகிறது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்பிக்கை இழந்து நிக்கிற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல நமக்குள்ள முடியாது, முடிச்சிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற அந்த மனநிலைய மாற்றி முடியும், தேவனால் கூடும் ஆகும் அப்படின்னு விசுவாசிக்க செய்யறது தான் பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய அதிசயம். வாசிங்க 23, 24 கூட நீங்க வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்ப நீ விசுவாசிப்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்பா, அது என்ன தேவனால் ஆகும்பா அப்படி விசுவாசிங்க. விசுவாசின்னு சொன்ன பொழுது அவருக்கு விசுவாசிக்க முடியல. அப்ப ஆண்டவரத்துல அவரு கதறி, எனக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல, வரமாட்டுக்கு அப்படின்னு அவர் கதறினாரு அப்படின்னு அங்க பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் வாயில சொன்னாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னாரு, உள்ள விசுவாசம் வரல. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய, என் அவிசுவாசம் நீங்கும்படி என்ன செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு அவர் கதறினாரு அப்படின்னு அங்க சொல்லி பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இப்ப விசுவாசிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற, எந்த ஒரு காரியத்தில் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள
விசுவாசத்தை கொண்டு வருகிறதே பெரிய ஒரு வேலை தான். அது பெரிய பெரிய வேலை தான். அது அதிசயம் தான். நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை இழவுண்டாயிருந்த அந்த காலங்களில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மாத்திரமல்ல, அவன் நாம் அங்கே பார்த்த பொழுது அந்த சகரியாக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டி அந்த விசுவாசத்தை குழுக்களை ஊட்டி கொடுத்து இங்க இந்த மனிதனுக்கு அப்படிதான் விசுவாசிக்க முடியாத அந்த மனிதனுக்கு தேவனாய் கர்த்தர் சொன்னார், இப்படி சொன்னார் என்று சொல்லி அங்கே பார்க்க தேவனாய் கர்த்தர் இப்படி சொன்னார், நீ விசுவாசிப்பா நடக்குப்பா அப்படின்னு சொல்ல பொழுது விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் அவரால் விசுவாசிக்க முடியல தானே. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்கினார் பாருங்க. அடுத்து அந்த விசுவாசம் அவனுக்குள்ள உண்டாயிட்டு அத மனசை கண்டிப்பா தனக்குள்ள உணர்ந்துருப்பா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் விசுவாசிக்க முடியல. காரணம் எவ்வளவு பிரயத்தனம் பண்ணியும் பிரயாசப்பட்டோம். யார் யாரெல்லாம் இந்த பேய நான் வந்து வரப்பேன்னு சொல்ல போதும் அது முடியல. அந்த ஆவி போகல, மகனை விட்டு. அதனால கடவுள் சொன்னது போல கூட அந்த ஆளுக்கு விசுவாசிக்க முடியல. இப்போ ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட பொழுது அந்த விசுவாசம் தமக்குள்ள உண்டானதையும் உண்டாயிருக்கிறதையும் உண்டாகிறதையும் அந்த மனுஷன் உணர்ந்தார். அங்க அதிசயம் நடந்து விட்டது. வாசிங்க 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையின் சோட்டுமான ஆவியே, உன்னை விட்டு புறப்பட்டு போ, நீ உனக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அதை சத்தமிட்டு அவனை மிக வரை கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்க செத்தது போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமா, கையை பிடிச்சு தூக்கி விட்ட பொழுது அந்த பேய் போயிட்டு அந்த ஆவி அவனை விட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. ரெண்டு அதிசயம் எல்லா சம்பவங்களிலும் நடந்திருக்கிறது. விசுவாசிக்கிறதுக்கு முடியாம இயலாம நம்பிக்கை இழந்து நின்றவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையும் ஒரு உண்டாக்குனது அதிசயம். அதான் பெரிய அதிசயம். அவங்க விசுவாசிக்க செய்து அவ்வளவுதான் நினைச்ச காரியத்துல பெரிய காரியங்களை செய்ததுதான் அதிசயம். இப்படிப்பட்ட அதிசயங்களை தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் திருச்சபைக்கு நாம் நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்து காத்திருந்து காலம் கடந்து போய்விட்டு எண்ணுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் அது பலவீனமாக இருக்கட்டும், அது கர்த்தருடைய காரியமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஹல்லேலூயா, அதை நமக்கு செய்கிற பொழுதுதான் அது அதிசயம். நம்ம நினைக்கிற காலத்தில் நடந்துட்டா அது அதிசயம் இல்லை. நினைக்கிற காரியம் நினைக்கிற காலத்தில் நடந்துட்டா அதிசயம் இல்லை. நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்ட காலத்துல, நம்பிக்கை இழந்திருக்கிற காலத்துல அது நடந்தாதான் அதிசயம் என்று கர்த்தர் சொல்லுகிறவனுக்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எரேமியா 32 26 27 வாசித்து நாம் முடிக்கலாம். எரேமியா 32 26 27 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் லேசான காரியம் தான். நமக்கு நடந்தா அது நமக்கு அதிசயமான காரியம், அவ்வளவுதான். எந்த காரியமா இருந்தாலும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அது அதிசயமாய் எனக்கும் நடக்கும், உங்களுக்கு நடக்கும், இங்கே வந்திருக்கிற யாருக்கும் நடக்கும், கேட்கிறவர்களுக்கும் அது நடக்கும் என்று அந்த அதிசயங்களை செய்கிற கர்த்தர் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று இந்த காலங்களில்
இந்த பகல் வேளையில என்னோடு உங்களோடும் பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. நம்பிக்கை இழந்து விசுவாசத்தை விட்டு கூட இருக்கலாம். அந்த விசுவாசத்தை நம்பிக்கையும் நமக்குள்ளே அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கி, அவர் ஆவியினால் உண்டாக்கி, அதை உறுதிப்படுத்தி, அப்படி ஒரு அதிசயத்தை முதலாவது, அந்த பெரிய அதிசயத்தை முதலாவது நமக்குள்ளே உண்டு பண்ணி நமக்கு காத்திருந்த காரியத்தில் கர்த்தர் செய்கிற கிரியைகளுக்கு பேர் தான் அதிசயம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.